வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே பூஜை சாமான் தேய்க்கிறது அப்படிங்கிறது எல்லார் வீட்டிலும் நடைபெறும் ஒரு வழக்கம். என்னதான் நம்ம புளி கடையில் வாங்குகிற அந்த லிக்விட் எல்லாமே போட்டு நம்ம தேய்த்தாலும் கூட திருப்தியாக இருப்பதில்லை அப்படின்னு தான் நிறைய பேருக்கு ஒரு கவலையான விஷயமாக இருக்குது. அந்த வகையில் பூஜை பாத்திரங்கள் பளபளக்கணும் அப்படின்னா இந்த 2 பொருட்கள் இருந்தாலே போதும், கைவலிக்க தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி கடாட்சம் பூஜை செய்வதற்கான மிக மிக அற்புதமான நாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு முன்பே அந்த வியாழனோ அல்லது சில பேர் புதன்கிழமை தேய்ப்பாங்க. பூஜை பாத்திரங்களை தேய்க்கிறது ஒவ்வொரு வீட்டிற்கும் இருக்கும் பெண்மணிகளுக்கு இருக்கும் பெரிய டாஸ்காகவே இருக்கும். அழுத்தி அழுத்தி தேய்க்க வேண்டியதாக இருக்கும். அப்படியே நம்ம தேய்த்து வைத்தாலும் சீக்கிரமாகவே அதனுடைய பளபளப்பு தன்மையை இழந்துவிடும் அப்படிங்கிறது நிறைய பேர் இதை சந்திச்சிருப்பாங்க. இந்த முறையில் இந்த ஒரு 2 பொருளை வைத்து நம்ம பூஜை சாமான்களை தேய்த்தாலே போதும், எந்த சிரமமும் இல்லாமல் எதையும் போட்டு கொதிக்க வைக்காமல் 1 மாதம் வரை புதுசு போலவே பூஜை அறையில் பூஜை சாமான்கள் மின்னி கொண்டிருப்பதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். சில பேர் பார்த்தோன்னா தண்ணீரில் புளியை போட்டு பூஜை சாமான்களையும் சேர்த்து போட்டு கொதிக்க வைப்பாங்க. அதுபோல் எல்லாம் எந்த தொல்லை பிடித்த வேலையும் இல்லாமல் மிக மிக சுலபமாக பூஜை சாமான்களை பளிச்சென்று நம்மளால் ஜொலிக்க வைக்க முடியும். அதை எப்படி செய்வது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பூஜை சாமான்களை எப்படி பளபளன்னு வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.